ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஃபைல் ஷேர் பார்த்தோம். கரெக்ட். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஓகே. இன்னைக்கு பேசிக்கா இதை பற்றி ஓகே. இன்னைக்கு பேசிக்காக இதை பற்றி பார்ப்போம்னா டேபிள்ஸ் பற்றி பார்ப்போம். அதான் கண்டெய்னர். ஆ அதாவது அதில் அப்லோட் பண்ணி ஷேர் பண்ணுற லிங்கை ஷேர் பண்ணுற மாதிரி தான் கண்டெய்னர் தான். ஆ பிளாப் ஸ்டோரேஜும் பார்த்தோமே. எக்ஸல் மிரர் அதை அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே. அதுக்கு S3 கான்ட்ராக்ட் நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணுவோம். அது யூஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக எல்லாமே யூஸ் பண்ண முடியும் நம்மளால. ஓகேவா? இதில் பார்த்தா ஃபைல் சேர்ஸ் பார்ப்போம். ஃபைல் சேர்ஸ் நேற்று பார்த்தோம். ஓகேவா? ஃபைல் சேர்ஸ் ஓகே. S3ல சாரி AWS பார்த்தா EFXன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இதாக இருக்குது. ஓகேவா? அடுத்து டேபிள்ஸ். டேபிள்ஸ் அவ்வளோ பெரிய கான்செப்ட் இல்லை. இன்னொன்று கியூஸ். ஓகே. இது மோஸ்ட்டாக கம்பெனிஸ் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதோடைய பர்பஸ் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பேசிக் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. டேபிள்ஸுங்கிறது நமக்கு AWSல அவ்வளோ பெரிய சர்வீஸ் இல்லை. ஜஸ்ட் டைனமோ டிபின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட டேட்டா பேஸ் மாதிரி தான். நம்ம டிபி. ஓகேவா? இது வந்து நோ சீக்வல் சொல்லுவோம். ஓகேவா? லார்ஜ் நம்பர் ஆஃப் டேபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நோ சீக்வல் மாரி ஓகே. கீ வேல்யூ பேர் ஓகே. நீங்கள் வேர் நேம் ஐடி இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஓகே. இதில் ஜஸ்ட் டேபிளில் ஸ்ட்ரக்சரை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நோ எஸ்கியூஎல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நோ எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லி. அடுத்து கியூவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தா நம்ம வந்து ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்குள்ள மோஸ்ட்டாக கியூ அந்த இது யூஸ் பண்ணுவோம். ஒரு டிராஃபிக் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே. ஓகே. இதுதான் என்னுடைய சர்வீஸ் இன் சென்ஸ் டேட்டா பேஸ். என்கிட்ட வந்து சம்திங் ஆர்டிபி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆர்டிஎஸ் அந்த மாதிரி. இதில் வந்து ஓகே. எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் வந்து 3 இருக்குது. ஆட்டோ ஸ்கேலிங்னா சேம் அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேவா? இப்போ 3 அப்ளிகேஷன் வந்து சேம் ஒரே டைமில் 100 ரெக்வஸ்ட் வருது. நீங்கள் 100மே இந்த போய் டேட்டா பேஸ் அஃபெக்ட் பண்ணும் எனக்கு. அந்த டைமில் எனக்கு ஒரே டிபி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகுனா ஓகே. அது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆகி டவுன் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஓகே கியூ அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. கியூ இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணும். அந்தமாரி ஆர்டரில் உங்களுக்கு வந்து ப்ரொசீஜர் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து ஓகே ஒரு ஆவரேஜான லெவலில் உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ண வைக்கும். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட்டு போர்ட்டல் போய்க்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணணும்? டிஃபால்ட்டாக ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் அங்கே போய் கூட கிரியேட் பண்ணலாம். எல்லா சர்வீஸில் இருக்கும். பட் ஆனால் டிஃபால்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. சேம் எஸ்டிஜி ஓகே. ஹோம் போய்க்கிறேன். இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போய்க்கிறேன். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இது எந்த மாதிரி கிரியேட் பண்ணணும்? சம்திங் யூனிக்காக வைக்கணும். ஓகேவா? நான் ஜஸ்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட் பண்ணி தரேன். ஓகே. நாளைக்கு இதோட ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? மோஸ்ட்டாக உங்களுக்கு அந்த டூ டே டச் ஒர்க் ஆயிடுச்சு. பேரிங் எல்லாமே ஒர்க் ஆயிடுச்சு கரெக்டாக? இல்லை நீங்கள் இந்த ட்ரை பண்ணீங்களா? அது ஒர்க் ஆயிடுச்சு. ஒர்க் ஆயிடுச்சு. என்னென்ன மாதிரி பண்ணீங்க? 2 வீநெட் பண்ணீங்க.
ஓகே. எத்தன சப்நெட் போட்டீங்க? இதுக்குள்ள 2 இதுக்குள்ள 1 போட்டீங்களா? சூப்பர். இது வந்து பப்ளிக்கா வச்சுக்கிட்டீங்க. இது வந்து பிரைவேட்டா வச்சுக்கிட்டீங்க. ஓகே. இதுக்கு நேட் மூலியமா டிராஃபிக் ரூட் பண்ணிட்டீங்க. ஓகே. நேட் அந்த வீடியோ பார்த்தோனே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த இடத்துல ஒரு பப்ளிக் சப்நெட் ஆகும். பிரைவேட். சூப்பர். ஓகே. அப்ப இதுக்கு பீரிங் பண்ணிட்டு, ஓகே. இதுலேருந்து இத லாக்இன் பண்ணிட்டு, இதுலேருந்து இத பிங் பண்ணீங்களா? 12, 10 சப்நெட் ரேஞ்ச் பார்த்தேன். 10 ரேஞ்சில இது 12 ரேஞ்சில பார்த்தேன். ஓகே. இங்கேருந்து இந்த பிரைவேட்ட பிங் பண்ணீங்க. ஒர்க் ஆயிடுச்சு. ஓகே. சூப்பர். இது வந்து என்ன மெஷின்? விண்டோஸா? லினக்ஸா? ஓகே. விண்டோஸ் வச்சிருந்தீங்க. ஓகே. விண்டோஸ்ல ஃபயர்வால் கேட்கல இல்ல? ஓகே. ஆமா. விண்டோஸ் தான் 3மே. ஐசிஎம்பி அந்த போர்ட் ஓகே. அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஓகே. போர்ட் 80க்கு இது ஓப்பன் பண்ணிட்டு, அதுல கர்ல் பண்ணி பார்க்கலாம். ஐசிஎம்பி இதுலயும் பிளாக் பண்ணியிருந்தாங்களா? ஐசிஎம்பி ஓப்பன் பண்ணதுக்கு தான் பிங்க் ஆச்சா? ஆமா. 3386 சம்திங் 8 அது மட்டும் ஓப்பன்ல இருக்கும். ஓகே. ஆனா பிங் ஒர்க் ஆகல. ஓகே. அவுட்பவுண்ட் எதுவுமே கொடுக்கலையா? ஓகே. சரி. ஓகே. கம்ப்யூட் போறப்ப நம்ம அதை ரீகால் பண்ணலாம். ஓகேவா? இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் சம் செக்யூரிட்டி குரூப்ஸ் உள்ள வரும். ஓகேவா? சரி. ஓகே. எனக்கு ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த இடத்துல என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ஓகே. இது வரைக்கும் கண்டெய்னர்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஃபைல்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. மோஸ்ட்டாக கண்டெய்னர் தான் S3க்கு ஆல்டர்னேட்டிவ். ஃபைல்ஸை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்னைக்கு மோஸ்ட்டாக கியூ பற்றி பார்க்கலாம். இது ஜஸ்ட் டேபிள் ஃபார்மேட் தான். கியூங்கிறது டேபிள்ங்கிறது கியூ ரெண்டுமே பார்க்கலாம். சின்ன டாபிக் தான். ஓகே. டேபிள்ங்கிறது இது என்னன்னு சொன்னால் சிம்பிள் சொன்னால் NoSQL டேட்டாபேஸ் தான் எக்ஸாக்டாக. ஓகேவா? ஓகே. டேபிள் நேம் வச்சுக்கிறேன். சம்திங் ஓகே. டெமோ அந்த மாதிரி நேமில் வச்சுட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பட் இது மோஸ்ட் யூஸ் கேஸில் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு டேட்டாபேஸ் போனால் இது இன்செக்யூர் பதிலாக நம்ம மோஸ்ட்டாக நம்மளே கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி தான் போவோம். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் டெமோன்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். பட் இந்த இடத்துல என்னால் எதுவுமே பண்ண முடியாது. எடிட் பண்ண முடியாது. எதுவுமே எனக்குன்னு ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். பட் இது என்னால் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே. லெஃப்ட் சைடில் பார்த்தா ஸ்டோரேஜ் ப்ரௌசர்னு இருக்கும் சம்திங். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே ப்ரௌசராக தான் காட்டும். இந்த 4மே உங்களுக்கு வந்து ஓகே இந்த இடத்துல காட்டும். பிளாக் கண்டெய்னர், ஃபைல் ஷேர், கியூ, டேபிள். ஓகேவா? இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே. டேபிள் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்னோட டேபிள் காட்டுது. நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுக்குள்ளே என்னால் ஆட் என்டிட்டி கொடுக்க முடியும். என்டிட்டினா டேட்டாபேஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே. நேமு, நம்பரு அந்த மாரி வச்சு ஓகே. நான் என்ன பேராமீட்டர் இருக்கணும்? ஸ்ட்ரிங்கா இருக்கணுமா? ஒரு நம்பரா இருக்கணுமா? அந்த மாரி கண்டிஷன் என்டிட்டி எழுதுவீங்களா டேட்டாபேஸ். அந்த இதை கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறப்போ ஓகே. நான் ஒரு ஆட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறேன். இது என்ன நேம்னா ஓகே. நேமில் வைக்கிறேன். நேம் என்னவா இருக்குது? ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஒரு பூலியன் மோஸ்ட்டாக சிம்பிளாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு ஓகே. என்டர் தி வேல்யூ டு தி கீ ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. சம்திங் நான் நேம்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு நேம்ஸ்ன்னு சொல்லி. ஜஸ்ட்டு ரோ கீ வேல்யூ பேர் மாதிரி தான் உங்களுக்கு. அதாவது டேட்டாபேஸ் பார்த்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படி சொல்கிறது? ஓகே. கிரியேட் டேபிள் அந்த கமெண்ட் மாதிரி தான். கிரியேட் டேபிள், அப்டேட்டு, டெலீட்டு. பட் மோஸ்ட் கேஸில் இது யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்குங்க. ஜஸ்ட் டேபிளில் போய் நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அதை இதுலனா ஸ்டார்ட் ப்ரௌசரில் எடிட் பண்ண முடியும் ஃபுல்லாக. ஓகேவா? இது ஆனால் எதுக்குன்னா NoSQL டேட்டாபேஸ் மாதிரி சிம்பிளாக சொல்லணும். ஓகேவா? அடுத்து பார்த்தா கியூ இருக்குது. கியூ எதுக்குன்னா ஓகே. மெசேஜிங் சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. கியூ எக்ஸாக்ட் அதே மாதிரி தான். நான் ஒரு கியூ கிரியேட் பண்ணிக்கிறேன். கியூ நேம் பார்த்தா சம்திங் ஓகே. மை எக்ஸஸ். ஓகே. நான் மெசேஜிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஓகே. என்னோட மெசேஜ் ஆட் பண்ணுறது ஓகே. அதை டிலீட் பண்ணுறது, அது என்டையராக கிளியர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மெசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். சம்திங் இதை வந்து ஓகே. நார்மலாக வைக்கணுமோ ஒரு இன்க்ரிப்ட் வைக்கணுமோ எக்ஸ்பைரி டேட் எத்தனை நாளில் இருக்கணும். சம்திங் நான் 2 டேஸ் கொடுக்குறேன். ஓகே.
ஜஸ்ட் என்கிரிப்ட்ல எனக்கு ஸ்டோர் ஆயிக்கும். ஓகே வர மெசேஜ் பாஸ் பண்ணும். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு பல்க்கா ஒரு 100 மெசேஜ் வச்சுட்டு சென்ட் பண்ணா, ஓகே வரிசையா சென்ட் பண்ற மாரி கணக்கு. இதுக்கு நீங்க வந்து ஆனா இந்த சர்வீஸ்ல என்னன்னா, நீங்க வந்து ஓகே அப்ளிகேஷன்ல நீங்க கோட் எழுதணும். இந்த மாரி ஓகே எனக்கு வர மெசேஜ இத பாஸ் பண்ணு. இது வந்து நம்ம மேனுவலா பண்ணிட்டு இருக்கோம். பட் இது மேனுவலா பண்ணக்கூடாது. நம்ம என்னன்னா ஓகே ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிட்டு, அப்ளிகேஷன்ல ஓகே இந்த ஸ்டோரேஜ் அதாவது மை ஸ்டோரேஜ் டெமோ இந்த எண்ட் பாயிண்ட் வச்சு நீங்க கான்ஃபிகர் பண்ணிடணும். வர மெசேஜ் இது பாஸ் பண்ணு. இன்புட்டா போயிட்டு அவுட்புட் எடுத்துக்கு. அதாவது எப்படி சொல்லலாம்னா, சொல்றேன். ஓகே. இந்த இடத்துல என்னோட ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் இருக்கும். இதுல வந்து நான் கியூங்கிற சர்வீஸ் யூஸ் பண்ணுவேன். கியூங்கிற சர்வீஸ் வந்து கோட் பண்ணுவேன். அதாவது கோட்ல என்ன பண்ணணும், ஓகே ஜஸ்ட் இன்புட் மெசேஜ் குடுப்பேன். இன்புட்னா ஓகே இப்போ யூசர் உள்ள வரான்னா வந்து சம்திங் பெர்ஃபார்ம் டாஸ்க் பண்ணான்னா மேபி லாக் ஸ்டோர் ஆகலாம். அந்த லாக்லாம் ஓகே 4, 5 சர்வீஸ்லேருந்து வருதுன்னா வரிசையா ஸ்டோர் ஆகும். அத வந்து ஓகே கியூ பண்ணும். வரிசையா ஓகே எவன் ஃபர்ஸ்ட் வரானோ அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணு. அந்த மாரி இது ஸ்டோர் பண்ணிக்கும். இது வந்து கியூல ஸ்டோர் பண்ணும். அடுத்து இன்னொருத்தன் ரீட் பண்றான்னா அவனுக்கு ரீட் பண்ணும் அவுட்புட். வரிசையா ஓகே யாரு ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் கேட்குறானோ அவனுக்கு வந்து அவுட்புட் வரிசையா சென்ட் பண்ணும். அதாவது ஜஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் மாரி. பட் இது கியூ வந்து எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த மாரி ஒர்க் ஆகும். ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ். கரெக்ட். எண்ட் பாயிண்ட் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்டோட எண்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணுவாங்க. பார்க்கலாம். இது வந்து ஓகே அடுத்த கிளாஸ்ல இது ரொம்ப பெரிய டாபிக்கா போகும். ஜஸ்ட் ஓவர்வியூ போயிட்டுனா எனக்கு வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டுக்குன்னு ஒரு பப்ளிக் எண்ட் பாயிண்ட் இருக்கும். நம்ம வச்சுக்கலாம். வேர் இஸ் தட்? ஓகே. ஓகே நெட்வொர்க்கிங் போயிட்டு என்னால பிரைவேட் எண்ட் பாயிண்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணுவேன். ஆர் எல்ஸ் பப்ளிக்கா நான் வேணா கூட எனேபிள் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் ரூட்டிங் குடுத்துட்டு, இன்டர்நெட் ரூட்டிங் குடுத்து எனேபிள் பண்ணலாம். பிரைவேட் ரூட்டிங்னா எனக்குன்னு ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே. சேம். பட் ஆனா அது கொஞ்சம் காஸ்ட். ஏன்னா நீங்க டிஎன்எஸ் வாங்கி அதுக்கு பின்னாடி ஐபி மேப் பண்ற மாரி இருக்கும். இந்த இடத்துல எண்ட் பாயிண்ட் பர்ச்சேஸ் பண்ற மாரி இருக்கும். டிஎன்எஸ் பேஸும் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கஸ்டம் டொமைன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட டிஎன்எஸ் இருந்துச்சுன்னா, நீங்க அத வந்து இதில அட்டாச் பண்ணிட்டு ஏ ரெக்கார்ட், சி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து வர டிராஃபிக் இதுக்கு ரவுட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஜஸ்ட் இது ஒரு எண்ட் பாயிண்ட் இன் தி சென்ஸ் அந்த யுஆர்எல் தான். டிஎன்எஸ் அது யுஆர்எல்னு சொல்றோம். பண்ணலாம். பட் உங்ககிட்ட ஆல்ரெடி டொமைன் வேற எங்கேயாச்சும் இருக்கணும். மேபி என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங். இருக்கும். இருக்கும். ஓகே. எங்க டிஎன்எஸ் ரெக்கார்ட் ஆல்ரெடி இருக்கு. ஓகே. இதுதான் டொமைன். டொமைனுக்கு பார்த்தா ஆல்ரெடி ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ரவுட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. குடுக்க தேவையில்ல. நம்ம டைரக்ட்டா .com குடுத்தா ஓகே தான். do+com use direct serial validating. Mapping the my storage account does not exist. Full output my storage account where customer name not be verified serial number. இல்ல இதுல இருக்க சிநேம் கிரியேட் பண்ணி அதில அட்டாச் பண்ண சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஓகே மை ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நீங்க ஒரு எண்ட் பாயிண்ட் எடுத்துக்கங்க. அதாவது இதுக்குன்னு ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணி, இந்த எண்ட் பாயிண்டோட சிநேம் வந்து இதுக்கு அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத வேலிடேட் பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க. பட் இதான தலை சுத்தி மூக்கு தொடுற வேல. சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நெட்வொர்க்கிங்ல போயிட்டு இந்த இதுல ஒரு சப் டொமைன் கிரியேட் பண்ண சொல்றாங்க. இதுல ஒரு டொமைன் கிரியேட் பண்ணி, இந்த டொமைனுக்கு ஒரு சி ரெக்கார்ட் இருக்கும். அத வந்து இந்த சி நேம்ல ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. அத ரெக்கார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த டொமைன் இங்க மேப் பண்ண சொல்றாங்க. இதுக்கு பப்ளிக் ஏபி இருக்கு. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஓகே கொஞ்சம் ரூட்டிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வராங்க. அது ஸ்டோரேஜ்லேருந்து அவங்க ஆல்ரெடி ஒரு டொமைன் குடுத்துடுறாங்க. அந்த டொமைன் வந்து என்னோட GoDaddy டொமைனுக்கு மேப் பண்ண சொல்றாங்க. அதுல இருக்கிறத கொண்டு வந்து திருப்பி இதுக்கு மேப் பண்ண சொல்றாங்க. அதாவது இந்த டொமைன் இல்லாம கஸ்டம் டொமைன மேப் பண்ண சொல்றாங்க. அப்பதான் எனக்கு வந்து ஓகே இந்த டொமைன் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும்னு காட்ட வராங்க. பட் இது எக்ஸ்பைரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் சம்திங். என்ன ஐபி? ஓகே லோட் பேலன்சர்
ஓகே. மோஸ்ட் யூஸ் கேஸ்ல இது 2ம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே. இதுதான் பர்ப்பஸ்ன்றது ஓகே தான். ஓகேவா? மெசேஜ் கியூ அப்படின்றதுல வந்து அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த மாதிரி மெசேஜ் வந்து இன்புட் வந்து அவுட்புட் அவங்க அப்ளிகேஷன் இல்லையா? அவங்க கோட் பண்றப்போ இன்னும் இல்ல. இப்போ வந்து ஓகே. ம். ஓகே. இதுதான் என்னோட அப்ளிகேஷன் இமேஜின் பண்ணிக்கங்க. ஓகே அப்ளிகேஷன் ஓகேவா? இப்போ வந்து ஒரு யூசர் உள்ள வராங்க. அதாவது ஒரு 100, 200 யூசர் வராங்க. வரப்போ ஓகே. சேம் டைம்ல வரப்போ யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அதனால என்ன பண்ணுவேன்னா, நான் மெசேஜ் கியூ வந்து இந்த அப்ளிகேஷன்ல கோட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? 100 பேர் வரப்ப யாருக்கு 1 செகண்ட்ல மில்லி செகண்ட்ல லேட்டா இருந்தாலும் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி குடுக்கும். இப்போ 100 பேர் வராங்கன்னா 100 பேருக்கு பிரையாரிட்டி செகண்ட் செகண்ட் அதாவது சிங்க்ரனஸ் கால் மாரி வரும். ஏசின்க்ரனஸ்னா உங்களுக்கு வந்து மல்டி த்ரெட்டிங் மாரி உங்க பேரலல் நடக்கும். இது வந்து சிங்க்ரனஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அந்த மாரி நடக்கும். இவங்க ஃபர்ஸ்ட் வராங்களா, இவங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு அடுத்து பண்ணு. அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு அப்ளிகேஷன்ல ரூட் பண்ணி தரும் உங்களுக்கு. ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரெஸ்பான்ஸ் தான் தரும். ஓகேவா? ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் யூட்டிலைசேஷன் அதான் எக்ஸாக்ட்டா பார்த்தா எஸ்கியூஎஸ் மாரி தான் உங்களுக்கு. வர டிராஃபிக்க ஃபர்ஸ்ட் ரூட் பண்ணணும் அவ்வளோதான். பட் அப்ளிகேஷன்ல கோட் பண்ணா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். ஓகே. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன்.